சம் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரிசல்ட்டுக்கு போயிட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டு சம்னு கொடுத்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு செல்லையும் கிளிக் பண்ணி கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஃபங்க்ஷன். ஸோ க்ளோஸ் இட், enter. So 423 என்னோட சம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தது. செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், the whole range செலக்ட் பண்ணி எனக்கு சம் பண்ணுறது. ஸோ இஸ் ஈக்குவல் டு சம்னு போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரேஞ்சை மொத்தமாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 80 to A8 தான் என்னோட செல் ரேஞ்ச். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு சம் கிடைச்சிடும். தென் தேர்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், ஆட்டோ சம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா சமேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் டேப்ல எடிட்டிங் செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா சமேஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் போய் கிளிக் பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா சம், ஆவரேஜ், கவுண்ட் நம்பர்ஸ், மேக்ஸிமம், மினிமம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு சம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த செல் ரேஞ்சுன்னு கேட்கும். ஸோ அந்த செல் ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம பார்த்த 3 மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு செல்லாக இண்டிவிஜுவலாக நம்ம கம்மா போட்டு செப்பரேட் பண்ணி பண்ணுறது, தென் ஒட்டுமொத்த செல் ரேஞ்ச் பண்ணுறது, தென் இன்னொன்று ஆட்டோசம் பண்ணுறது. சேம் வேஸ் நம்ம ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது நம்ம எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிட்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ், அந்த டேட்டாவோட ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், மினிமம் கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம், கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறேன். அதோட சின்டாக்ஸ் என்ன, இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு நம்பரா நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பரா கமாவால செப்பரேட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். க்ளோஸ் இட் அண்ட் என்டர். ஸோ எனக்கு வந்து இந்த டேட்டாஸ்லேயே வந்து 91 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ எனக்கு 91 கிடச்சிருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன, இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் போட்டுட்டு அந்த மொத்த டேபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும். என்டர் கொடுங்க. ஸோ எனக்கு 91ங்கிற வேல்யூ வந்துடுச்சு. சேம் அதே மாதிரி ஆட்டோ மின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் போயிட்டு இங்கே மின் ஆட்டோ மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் போயிட்டு ஆட்டோ மேக்ஸ் அமுத்திட்டீங்கன்னா ஜஸ்ட் எந்த ரேஞ்சுன்னு செலக்ட் பண்ண சொல்லும். இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எது மேக்ஸிமம் வேல்யூ அந்த மேக்ஸிமம் கிடைச்சிட போகுது. சேம் வேஸ் மினிமம்க்கு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் போட்டுட்டு எனக்கு இண்டிவிஜுவலாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ க்ளோஸ் இட், என்டர். ஸோ எனக்கு இந்த ரேஞ்ச்லேயே வந்துட்டு 29 அப்படிங்கிறதா மினிமம் வேல்யூ. ஸோ அதை எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன, இஸ் ஈக்குவல் டு மினிமம் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த டேபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் என்டர் பண்ண போகிறோம். எனக்கு மினிமம் வேல்யூ கிடச்சிச்சு. அதே மாதிரி ஆட்டோ மின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் அமுத்துனீங்க எனக்கு என்ன ரேஞ்சுன்னு காமிக்குது. ஸோ எனக்கு இந்த ரேஞ்ச் சூஸ் பண்ணிட்டு என்டர் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மினிமம் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சேம் வேஸ் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சேம் ஒரு வேல்யூவாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம். க்ளோஸ் இட், என்டர். ஸோ எனக்கு இங்கே வந்து 7 கவுண்ட்ஸ் இருக்குது. அது 1 2 3 4 5 6 7. ஸோ எனக்கு கவுண்ட் வந்து 7ன்னு காமிச்சிருச்சு. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மொத்த ரேஞ்சையும் செலக்ட் பண்ண போகிறேன். க்ளோஸ், என்டர். அதே 7 கிடச்சிச்சு. அதே மாதிரி ஆட்டோ கவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. போயிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி கவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் வந்துடும். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மாதிரி எல்லாத்தையும் கமாவால செப்பரேட் பண்ணி போட போகிறோம். க்ளோஸ் இட், என்டர். ஸோ இந்த மார்க்ஸோட ஆவரேஜ் எனக்கு என்னன்னா 60.42. ஸோ ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து எனக்கு 60.42 கிடச்சிச்சு. இன்கேஸ் எனக்கு இவ்வளோ டெசிமல் பிளேசஸ் வேணாம், டெசிமலை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் டெசிமல் இருக்குது, டிக்ரீஸ் டெசிமல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டெசிமல்ஸ் வேணுமோ அவ்வளோ டெசிமல்ஸ் எடுத்து கொடுத்து சேம் அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரேஞ்சையே செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு ஆவரேஜ் கிடச்சிருச்சு. அண்ட் இன்னொரு மெத்தட் என்ன, சம்மேஷன் சிம்பிள் போயிட்டு ஆவரேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்க போகிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் கிடச்சிருச்சு. இப்படி தான் நீங்கள் சம், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க.